பவர் வந்து அந்த சீட்டில் இருக்காது. அதில் வந்து ஒருத்தன் உக்காடுறான் இல்லையா, அந்த சீட்டில் இருக்கும். அந்த பவர் மாதிரி தான் நம்ம நட்டி அண்ணன் இன்னைக்கு இந்த TN26 நடித்த படம். ஓகேவா, அதுதான் உண்மை. இந்த டைலாக் எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேவா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாற்காலியில் உட்காடுறோம், அது நம்ம நாற்காலி டிவி பார்ப்போம். இன்னொரு நாற்காலியில் உட்காருவோம் TN26, அது என்ன நாற்காலின்னு மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. சரியா, 75 ஆண்டு கால அரசியலை சிந்திக்க வச்ச படம் தான் இந்த TN26. ஓகேவா, என் தாத்தன் என் பூட்டன் நடித்த அரசியல் ஆரம்பித்தப்ப என்னென்ன வழிகள் பட்டாங்க, ஒரு நடிகன் எவ்வளோ அவமானப்பட்டு தன்னோட உச்சத்தை தொடரான் அப்படின்றத மிச்சத்தை காட்டியிருக்காங்க. எந்த விதத்துலையுமே யாருமே தாக்கப்படலை. இங்கே எல்லாம் வந்திருக்கவங்க எல்லாருமே ப்ரமோஷன் டீமாக இருக்கட்டும், நட்டி அண்ணனாக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே நம்ம டிவிக்கே தலைவர் அண்ணனோட நடித்தவங்க தான். யாரையும் நம்ம விட்டு கொடுத்துட மாட்டோம். உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்குது. சரியா, 2026 நம்ம நட்டி சார் நடித்த படம் சூப்பர் படம், ஒரு என்டர்டெய்னிங்கான மூவி. நட்டி சார் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கேயும் லேக் ஆகலை. பாட்டும் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும்தான் அந்த பாட்டுங்க இருந்துச்சு. ஒரு மற்ற கட்சியை எதுவும் பாதிக்கிற அளவுக்குலாம் இந்த படம் இந்த மாதிரி சீன்ஸும் கிடையாது. டிவிக்கே அது தாக்கப்பட்டார் அப்படிலாம் கிடையாது. நல்ல படம். எல்லா பொலிட்டீஷியன்ஸோட லைஃப்பில் நடந்த விஷயத்த அங்கங்கே ஃபன்னியாக கன்வே பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னிங் மூவி தான். ரெடினா சொல்லுங்கள், பேசுகிறேன். TN26 இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரசியல் படம். நடிகர்கள் அரசியல் வர்றது அந்த மாதிரி. இது வந்து எல்லா அரசியல் தலைவரை பற்றியுமே உள்ளே பேசியிருக்காங்க. ஜெயலலிதா, ஸ்டாலின், கலைஞர், எம்ஜிஆர், அதுக்கப்புறமா இப்போ ரஜினி, கமல் எல்லாரையுமே. விஜய் அண்ணனை வந்து நட்டி சார் விஜய் அண்ணன் கேரக்டராக வருவார். அதுலேருந்து தான் படம் பயங்கரமாக ஹைப் ஆச்சு. என்னென்னா அந்த விஜய் அண்ணன் எப்படி வருவாரோ அதே மாதிரி ஒயிட் ஷர்ட்டு அந்த சாண்டல் கலர் ஃபேண்ட் போட்டு வருவார். அதுலேருந்து படம் வந்து நல்லா ஹைப் ஆகிடுச்சு. பார்க்கலாம், எல்லாருமே ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான். இது வந்து எந்த அரசியல் தலைவரையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி எடுக்கலை. எல்லாமே என்னென்ன நடந்தது, நம்ம நியூஸில் பார்த்தது, நம்ம நடந்தது, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதை ஒரு படமாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஜாலியாக இருக்காங்க. TN26 படம் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே இது ஒரு ஃபேமிலியாக நல்லா ஓல்டேஜ் பீப்புள்லேருந்து யங்ஸ்டர்ஸ் இப்போ அரசியல் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க வரைக்கும் பார்க்கலாம். நடிகர்கள் அரசியல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னாக எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒன் டைம் தாராளமாக பார்க்கலாம். ஒரு என்டர்டெய்னிங் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடி ஜானர் மூவி தான். இதில் யாரையுமே தாக்குதல், தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குதல் பண்ணலை. ஃபுல்லாக காமெடி, ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். இல்லை, அவரோட ஆக்டிங்லாம் ஸ்டார்டிங்கில் வந்த ரோலு, அவர் எப்படி திரைப்படத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு, நெக்ஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது. படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா படமே சஸ்பென்ஸ் சொன்ன மாதிரி ஆகிடும். அதனால் எல்லோரும் வந்து கண்டிப்பாக படம் பாருங்கள். சான்ஸே இல்லை. ரெண்டு பேரோட காம்போவும் படத்தில் நல்லா கிளிக் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது படம். ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது பிரதர். கண்டிப்பாக ஃபேமிலியோட மூவி, கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் பிரதர். அப்புறம் சொல்லுங்கள். சார் நல்லா இருக்கு சார் படம். TN26 எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய படம் சார். சார் இந்த மூவியில் வந்து நட்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. நட்ராஜ் சார் நடிச்சிருக்காரு சார். தம்பி ராமையா எடுத்திருக்காரு. தம்பி ராமையா கேரக்டர் நல்லா இருக்குது சார். சூப்பர் படம் சார். டைம் பாஸ் பார்க்கலாம். இதில் வந்து விஜய் ரிலேட்டடாக இருக்கான்னு கேட்குறாங்க. பட் ஆனால் விஜய் ரிலேட்டடாக இல்லை. நீங்கள் பார்க்குறது கண்ணோட்டம் தான். இது நீங்கள் விஜயா பார்த்தீங்கன்னா விஜயா பார்க்கலாம். இல்லை இது வந்து சாதாரண சினிமா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு. சார் ஒரே விஷயம் சார், நீங்கள் தயவுசெய்து ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்ற விஷயம் தான் சார் முக்கியமாக காட்டுறாங்க. நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு மற்றவங்க வந்து குறை சொல்கிறது நல்லா இருக்கா சார், அதை தான் காட்டுறாங்க சார். MS பாஸ் நல்லா நடிச்சிருக்காரு சார். அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜே நல்லா இருக்குது சார். அவர்